வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாயமான அமெரிக்க அணுகுண்டுகள் எதிரிகளிடம் சிக்கும் அபாயம். பிரித்தானிய கடல் பாதுகாப்பு. பிரான்சின் உதவியை நாடும் ராயல் கடற்படை. அமெரிக்கா ஈரான் மோதல் போர் வேண்டாமென பிரித்தானிய பிரதமர் கடும் எச்சரிக்கை. புலம்பெயர்ந்தோர் ஒப்பந்தம் பிரதமரை எதிர்கால சந்ததி மன்னிக்காத லீ கோகன் எச்சரிக்கை. மனைவியின் கடன் கணவரை போர்க்களத்திற்கு அனுப்பும் புட்டினின் புதிய அதிரடி சட்டம். ஐரோப்பிய ஒன்றியம் விரைவில் வீழும். ஹங்கேரி தேர்தல் முடிவுக்கு பின் ரஷ்யா எச்சரிக்கை. அமெரிக்காவின் மிரட்டல். உடனடியாக சீனாவுக்கு பறந்த ஷி ஜின்பிங்குடன் கைகோர்த்த ஸ்பெயின் பிரதமர். ஹங்கேரி தேர்தலில் ஆளும் கட்சி அதிர்ச்சி தோல்வி. ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க ராணுவம் பல்வேறு காலகட்டங்களில் தவறுதலாக தொலைத்த 6 அணுவாயுதங்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை. 1950 முதல் 80 வரை நடந்த பல்வேறு விமான விபத்துகள் மற்றும் மோதல்களின் போது இந்த ஆயுதங்கள் கடலிலும் நிலத்திலும் விழுந்து மாயமாகின. இதில் ஜோர்ஜியா கடற்கரை மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் விழுந்த சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் குண்டுகளும் அடங்கும். பல தசாப்தங்களாக தேடியும் இந்த புரோக்கன் ஆரோ வகை ஆயுதங்களை அமெரிக்காவால் மீட்க முடியவில்லை. தற்போது நிலவும் சர்வதேச பதற்றங்களுக்கிடையே இந்த ஆயுதங்கள் எதிரி நாடுகளின் கைகளில் கிடைத்து விடுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஒருவேளை இவை கண்டறியப்பட்டு வெடிக்க செய்யப்பட்டால் அது ஒரு நகரத்தையே அழிக்கும் அளவிற்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்படுகிறது. பிரித்தானிய கடல் பாதுகாப்பு. பிரான்சின் உதவியை நாடும் ராயல் கடற்படை. ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் பிரித்தானிய கடல் எல்லைகளில் அதிகரித்துள்ளது. போதிய போர்க்கப்பல்கள் இல்லாததால் தனது கடல் எல்லையை பாதுகாக்க பிரான்சின் உதவியை பிரித்தானியா நாட வேண்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக கடலுக்கடியில் உள்ள முக்கிய தகவல் தொடர்பு கேபிள்களை ரஷ்யா சேதப்படுத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. பிரித்தானியாவின் ராயல் கடற்படை தற்போது ஆள் பற்றாக்குறை மற்றும் கப்பல் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. எல்லையில் நுழையும் ரஷ்ய கப்பல்களை தடுத்து நிறுத்தவும் கண்காணிக்கவும் பிரான்ஸ் கடற்படையின் ஒத்துழைப்பு அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது சொந்த கடல் எல்லையை பாதுகாக்க மற்ற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை பிரித்தானியாவின் பாதுகாப்பு பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அமெரிக்கா ஈரான் மோதல் போர் வேண்டாம் என பிரித்தானிய பிரதமர் கடும் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானின் அணுவாயுத கொள்கை காரணமாக பேச்சுவார்த்தை முறிந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த சூழலில் வன்முறை அல்லது போர் என்பது யாருக்கும் தீர்வாகாது என்றும் நிலைமை மோசமடைவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் வலியுறுத்தியுள்ளார். ஒருவேளை ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது உலக பொருளாதாரத்தையும் பிராந்திய பாதுகாப்பையும் கடுமையாக பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் கடுமையான நிலைப்பாட்டுக்கு இடையே தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகள் மூலமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என பிரிட்டன் கோரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச சட்டங்களை மதித்து இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேவையற்ற போரை தவிர்க்க சர்வதேச நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புலம்பெயர்ந்தோர் ஒப்பந்தம் பிரதமரை எதிர்கால சந்ததி மன்னிக்காது லீ கோகன் எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள புதிய புலம்பெயர்ந்தோர் ஒப்பந்தம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி பிரித்தானியாவுக்கு வரும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு பதிலாக ஐரோப்பாவில் இருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அகதிகளை பெற்றுக்கொள்ள அரசு சம்மதிக்கலாம் என தெரிகிறது. இது பிரித்தானியாவின் எல்லை பாதுகாப்பையும் இறையாண்மையையும் கேள்விக்குறியாக்கும் என்று அரசியல் விமர்சகர் லீ கோகன் கடுமையாக சாடியுள்ளார். பிரித்தானிய மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிபந்தனைகளுக்கு பிரதமர் பணிந்து போவதாக ஜிபி நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த தவறான முடிவினால் ஏற்படும் சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்காக வருங்கால சந்ததியினர் பிரதமரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று கோகன் குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதிகளை மீறி பிரதமர் செயல்படுவதாகவும் இது நாட்டின் பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட சவால் என்றும் எதிர்கருத்துக்கள் வலுத்து வருகின்றன. மனைவியின் கடன் கணவரை போர்க்களத்திற்கு அனுப்பும் புட்டினின் புதிய அதிரடி சட்டம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2026 ஆண்டு முதல் ஆண்டு முழுவதும் இராணுவ ஆள்சேர்ப்பு நடைபெறும் வகையிலான
புதிய சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த விசித்திரமான சட்டத்தின்படி ராணுவத்தில் சேரும் வீரர்களுக்கும் அவர்களின் மனைவிகளுக்கும் இருக்கும் பழைய கடன் நிலுவைகள் மில்லியன் கணக்கான ரூபில் வரை தள்ளுபடி செய்யப்படுகிறது. வங்கிக் கடன் மற்றும் நிதி நெருக்கடியில் இருக்கும் குடும்பங்களுக்கு இது ஒரு சலுகையாக காட்டப்பட்டாலும் மறைமுகமாக ஆண்களை போர்க்களத்திற்கு இழுக்கும் தந்திரம் என விமர்சிக்கப்படுகிறது. மனைவியின் பெயரில் இருக்கும் கடனை தீர்க்க வழியில்லாத ஆண்கள் வேறு வழியின்றி உக்ரைன் போரின் முன்வரிசைக்கு செல்லும் சூழல் உருவாகியுள்ளது. டிஜிட்டல் முறையில் அனுப்பப்படும் சம்மன்களை பெற்ற 20 நாட்களுக்குள் ஆஜராக தவறினால் வெளிநாடு செல்ல தடை மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரத்து போன்ற கடும் தண்டனைகள் விதிக்கப்படும். போரில் வீரர்களின் பற்றாக்குறையை சமாளிக்க நிதி சுமையை பயன்படுத்தி மக்களை ராணுவத்தில் சேர்க்கும் இந்த முயற்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் விரைவில் வீழும். ஹங்கேரி தேர்தல் முடிவுக்கு பின் ரஷ்யா எச்சரிக்கை. ஹங்கேரி தேர்தலில் பிரதமர் விக்டர் ஆர்பன் தலைமையிலான ஆளும் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது. ஐரோப்பிய அரசியலில் பெரும் மாற்றமாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வீழ்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் என்று ரஷ்ய அதிபர் புட்டினின் தூதர் கருத்து தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரில் ரஷ்யாவை ஆதரித்து வந்த விக்டர் ஆர்பனின் வீழ்ச்சி ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே உள்ள பிளவை வெளிப்படுத்துவதாக ரஷ்யா கருதுகிறது. ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சுயமான கொள்கைகளை இழந்து வருவதாகவும் இதுவே அந்த கூட்டமைப்பின் சிதைவுக்கு காரணமாக அமையும் என்றும் ரஷ்ய தூதர் சாடியுள்ளார். விக்டர் ஆர்பனின் தோல்வி ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இருக்கும் வலதுசாரி மற்றும் தேசியவாத சக்திகளுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. சர்வதேச அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய நாடுகளின் ஒற்றுமை கேள்விக்குறியாகி வருவதாக ரஷ்யா மீண்டும் ஒருமுறை சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவின் மிரட்டல். உடனடியாக சீனாவுக்கு பறந்து ஷி ஜின்பிங்குடன் கைகோர்த்த ஸ்பெயின் பிரதமர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பெயினுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவிகள் மற்றும் வர்த்தக உறவுகளை துண்டிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்தார். ட்ரம்பின் இந்த அதிரடி எச்சரிக்கையை தொடர்ந்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் உடனடியாக பெய்ஜிங்குக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த அவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை வலுப்படுத்தும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகம் சார்ந்த இந்த ஒப்பந்தங்கள் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பதிலடி கொடுப்பதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் சீனாவின் பக்கம் சாய்வது சர்வதேச அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கை அதன் நட்பு நாடுகளை சீனாவின் பக்கம் தள்ளுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஹங்கேரி தேர்தலில் ஆளும் கட்சி அதிரடி தோல்வி. ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஹங்கேரி தேர்தலில் ட்ரம்பின் நெருங்கிய நண்பரான பிரதமர் விக்டர் ஆர்பன் தலைமையிலான ஆளும் கட்சி தேர்தலுக்கு முன்னதாக அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஹங்கேரிக்கு நேரில் சென்று ஆதரவு திரட்டியும் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த தோல்வியை அவமானம் என்று கருதும் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார். தங்கள் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உதவிகள் குறைக்கப்படலாம் என தெரிகிறது. விக்டர் ஆர்பனின் வீழ்ச்சி ஐரோப்பாவில் ட்ரம்பின் செல்வாக்கிற்கு விழுந்த பலத்த அடியாக அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகள் அமெரிக்காவுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் தரப்பு மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளது.